ஹலோ எவ்ரிவான். நீங்கள் ஜெர்மனை கான்ஃபிடென்ட்டாக பேசணுமா, கிளாரிட்டியோட கற்றுக்கணுமா? அப்போ நீங்கள் ரைட்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் ஏஆர் ஸ்பீக் அப் டாட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம நல்லாவே கற்றுக்கிட்டாச்சு. எந்த வேர்ப் எங்கே போடணும், எந்த வேர்ப் வரும்போது அதோட பொசிஷனை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸில் என்னென்னலாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் நம்ம இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது வந்து நடந்து முடிஞ்சதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் லேர்ன் பண்ணல இல்லையா? ஸோ அந்த நடந்து முடிஞ்சது எப்படி சொல்லணும், அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த வேர்பு, அந்த பாஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்பு எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டில் பார்ட்டிசிப் ஜுவாய் அப்படின்னு அது சொல்லுவாங்க. பார்ட்டிசிப் ஜுவாய் ஃபார்மில் எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, பாஸ்டில் நடந்ததை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து அந்த வர்பே பாஸ்டில் டேரெக்டாக அந்த வேர்பை போட்டு ஃப்ரேம் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நீங்கள் மேபி பை A2 ஆர் B1 நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்து ப்ரெசன்ட், தட் இஸ் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறத அது மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹாபன் அப்படிங்கிற வேர்ட், இல்லைனா ஜைன் அப்படிங்கிற வேர்ட். இந்த ரெண்டு வேர்ப் கம்பல்சரியாக இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். அது நார்மலாக ஹாபனை வந்து இஷ் சப்ஜெக்டை பொறுத்து ஹாபர், இல்லை வியர்னா ஹாபென், இல்லை டூ அப்படின்னு சொன்னால் ஹஸ்ட், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஹாபனையும் ஜைனையும் சப்ஜெக்டை பொறுத்து இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸில் என்ன வரும்னா இங்கே தான் நம்மளோட பார்ட்டிசிப் ஜுவாய். பார்ட்டிசிப் ஜுவாய் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிசிப் ஜுவாய் வந்து என்ன ஃபார்மில் இருக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹாபன் இல்லைனா ஜைன் வேர்ப், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வர்புக்கு ஜைன் போடணுமா, தட் இஸ் இந்த பார்ட்டிசிப் ஜுவாய் வர்பை பொறுத்து இந்த இடத்துல நான் ஹாபன் போடணுமா ஜைன் போடணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆப்ஜெக்ட் or something else எது வரணுமோ அது வரணும். நெக்ஸ்ட் பார்ட்டிசிப்ஸ் வேர்ட். ஸோ பார்ட்டிசிப்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ப், தட் இஸ் ரெகுலர் வேர்பாக இருந்ததுன்னா இட் ஃபாலோஸ். எப்போதுமே நம்ம வந்து ஒரு கான்ஜுகேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த வேர்பை வந்து நம்ம பிரிப்போம், காமனாக டிஃபால்ட்டாக ஒரு சென்டென்ஸை இப்போ இஷ் வந்துன்னா கோமன் வரும், டூ வந்துன்னா காம்ஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக எஸ்டி தான் போடணும், இஎன் தான் போடணும், இஎனை எடுக்கணும் அப்படிங்கிறது ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலர் அதே மாதிரியே தான் பார்ட்டிசிப்ஸ் வாயில் வரும்போது ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு சர்டன் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் வந்துச்சுன்னா அது ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஐஇஆர்என் சொல்லிட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனான ஜெர்மன் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ், அப்புறம் வேறு ஏதாவது வேர்ப்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடியதை அடுத்த வீடியோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்ட்டிசிப்ஸ் வாய் வந்து ரெகுலர் வேர்ப்ஸாக இருந்ததுன்னா எப்படி மாறும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீலனுங்கிற வேர்ப் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்பீலனுங்கிற வேர்புக்கு என்ன அர்த்தம், இட்ஸ் டு பிளே. டு பிளே வந்து ஸ்பீலன் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்பீலனில் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இஎனை கட் பண்ணுவோமா, த சேம் வே இஎனை கட் பண்ணிவிட்டு ஸ்பீல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்பீலுக்கு முன்னாடி ஜிஇ ஆட் பண்ணோம், ஸ்பீலுக்கு அப்புறமேட்டுக்கு டி ஆட் பண்ணோம். இது ரெண்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டா அது வந்து பார்ட்டிசிப்ஸ் வாய் ஃபார்மில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இது என்னவா இருக்குது, கெஸ்பீல்ட். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா கெஸ்பீல்ட் அப்படின்னு மாறணும். ஸோ சில வேர்ப்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாகவே மாறாது. இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து இந்த ஃபார்முலா மாறாது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வராததை நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெர்னன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ப் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? டு லேர்ன் அப்படின்னா என்னது,
லர்னன். ஸோ இப்போ இதில் அது மாதிரியே பாருங்கள், ஈஎனை கட் பண்ண போகிறோம். ஸோ லர்ன் லர்ன் மட்டும் எழுதிக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஜிஇ ஆட் பண்ணும், லாஸ்டில் டி ஆட் பண்ணும். ஸோ இதை எப்படி சொல்லணும்? கெலாண்ட். கெலாண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்டில் யூஸ் பண்ணும்போது கெலாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்து இப்படி எக்ஸாக்டாக இந்த ஜி ஆட் பண்ணி டீயில் முடிகிற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோமோ அதெல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ் கணக்கில் வந்துடும். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி காட்டுறேன். இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தட் ஐ ஹாவ் பிளேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, ஐ ஹாவ் பிளேட். ஸோ இது என்னவா இருக்குன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதே தான் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம்? இஷ். ஹாவ்க்கு பதிலாக என்ன எழுதணும்? ஹாபர். இப்போ இந்த பிளேடுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் கெஷ்பீல்ட். பிளேக்கு என்னது? ஸ்பீலன். ஸோ அதோட பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் gespielt. So ich habe gespielt. I have played. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஏதாவது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஐ ஹவ் பிளேட் ஃபுட்பால். ஸோ அப்போ அது எப்படி சொல்லணும்? ich habe Fußball gespielt. ஸோ இந்த இடத்துல தான் வரணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து gespieltங்கிறது லாஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கணும். எப்போதுமே பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் should be at the last position. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்னலாம் போட்டோமோ அது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு தான் gespielt போடணும். ஸோ ich habe Fußball gespielt. இதுவே வந்து நான் வந்து ஜெர்மன் கற்றுட்ருக்கேன், ஜெர்மன் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் லேர்ன்ட் ஜெர்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஹாவ் லேர்ன்ட் ஜெர்மன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, த சேம் வே இங்கே எப்படி சொல்லணும்னா ich habe Deutsch gelernt. Ich habe Deutsch gelernt. Ich habe Deutsch gelernt என்ன அர்த்தம்? நான் ஜெர்மன் கற்றுக்கிட்டேன், முடிஞ்சதை நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சப்ஜெக்ட், இது வந்து verb, haben or sein verb இங்கே யூஸ் பண்ண வேண்டியது. இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டோ இல்லை வேறு ஏதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் போட வேண்டியது. இந்த இடத்துல நம்மளோட பார்ட்டிசிபிள்ஸ் verb. இதே இது வந்து நம்ம sein எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ sein verb எங்கெல்லாம் வரும்? எங்கெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம sein verbs யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா sein verbs யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு அக்கரன்ஸில் ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம sein verb யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஜெர்மனுக்கு போனேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ich bin nach Deutsch gefahren. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல ஏன் பின் போட்டிருக்கோம்? கெஃபாரனுங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இது வந்து ஃபாரன் அப்படிங்கிற அந்த வேர்புக்கு நம்ம யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் sein அப்படிங்கிற அந்த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ மூமெண்ட். ஸோ மூமெண்ட்டுங்கிறனால இந்த இடத்துல நம்ம சொன்னது ich bin nach Deutsch gefahren. ஸோ இந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து கெஃபார்ட் அப்படிங்கிறத போடலை அப்படின்னு சொன்னால் இது ரெகுலர் வேர்ப் கிடையாது, இது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ இது வந்து அந்த அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வராது. இந்த இடத்துல அந்த டீன் போடுற அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வராது. ஸோ இது வந்து இர்ரெகுலர் வேர்ப் கணக்கில் வரும். ஸோ இர்ரெகுலர் வேர்ப் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க, சைனோட எக்ஸாம்பிளுக்காக இந்த வேர்ப் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து IERN அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வேர்ப் எண்டிங். இப்போ வேர்ப்ஸ் வந்து வித் எண்டிங் ஆஃப் IERN REN. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டுடியரன். ஸ்டுடியர் என்னது? லேர்னிங் ஒரு ஸ்டடிங் ஆர்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டுடியரனுங்கிற வேர்பில் வந்து IERN எண்ட் ஆகும். ஸோ இந்த வேர்பெல்லாம் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் IERN யூஸ்வலாக நம்ம அது வந்து ஸ்டுடியோட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம்ல, அந்த ஃபார்மேட் மாதிரி தான். EN கட் பண்ணிட்டு T போட்டுட்டா முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல GE போட தேவை கிடையாது. இது வெறும் ஸ்டுடியோட். EN மட்டும் கட் பண்ணிட்டு T மட்டும் போடுவோம். GE இதில் தேவை கிடையாது. ஸோ ஸ்டுடியோட் அப்படின்னு மட்டும்தான் இதில் சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் தட் இஸ் பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் அடுத்த செட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வச்சு நம்ம எப்படி பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் சொல்ல நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் மீ அம்மாக்ஷியா. பாய்.